என்ன இந்த குயவன் செய்கிறார்? ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து திரிகையிலே வணைந்து கொண்டிருந்த போது பைபிள் சொல்லுகிறது அது கெட்டு போயிற்று. கெட்டு போன மண்ணை அவர் தூக்கி எறியாமல் அந்த மண்ணை எதற்காய் தெரிந்தெடுத்தாரோ, அந்த மண்ணை என்ன பர்பஸுக்குன்னு கை வச்சாரோ அந்த பர்பஸ்ல உருவாக்குறதுல தான் உறுதியா இருக்கிறார். ஆமென். ஆமா, கெட்டு போனதும் அதை தூக்கி எறியாமல் ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கிறார். நான் எடுத்ததை நிறைவேற்றிடுவேன். ஆமென். ஆண்டவர் சொல்ற இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்றார். இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேனா? அந்த குயவனை எடுத்த மண்ணை நான் உருவாக்காம விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப அதை உருவாக்க ட்ரை பண்ணும் போது, அன்பு சபையே, நீ என் கைக்குள்ள இருக்கிற, உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. கெட்டு போனது குயவன் எழும்பல. இல்ல கெட்டு போனது குயவன் அதிலிருந்து கையவும் எடுக்கல. அவர் எதுக்கு நீ எடுத்தாரோ அதை செய்யாம எழும்ப மாட்டார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நான் உனக்கு செய்யக்கூடாதா? நீ என் கரத்தில் அல்லவா இருக்கிறாய். ஆமை, கெட்டு போனதும் உன்னை இதுவும் தூக்கி எறியாம இன்னும் பாதுகாத்து வர காரணம் ஒன்று இருக்கிறது. நான் நினைச்சதை செய்யாம ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை பேசும்போது நான் ஆவிலே களி கூர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மண்ணே, உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கோ தெரியல, எனக்கு இதுக்கு மேல ரொம்ப வைராக்கியம் இருக்கு. உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கு தெரியல, எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசித்து கைகளை தட்டி ஆமென். நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டேன். அதான் கெட்டு போயிடுச்சுல, தூக்கி எறிய வேண்டியதானே? இல்ல எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்கு. நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம். ஏன் கர்த்தர் இன்னும் உங்களை விடாம பிடிச்சு நடத்துறா தெரியுமா? உங்க மேல வச்ச வைராக்கியம், உங்க மேல வச்ச அன்பின் வைராக்கியம். சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையான தீர்க்கதரிசனமா பேசுறார். மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான சித்தம் வைத்தீ, புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான திட்டம் வைத்தீ. சொல்லுங்க, மிதியிடப்பட்ட ஓ ராகாஷாந்தல ரம்பலோ லேப்ரமஷியாந்தலரே, புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்கு. சீயோனின் மேல் இருக்கிற வைராக்கியம், அந்த வைராக்கியம் இதை செய்யும். கெட்டு போன பிறகும் திரும்ப இந்த மண்ணை, ஏன் இந்த குயவன் அந்த மண்ணை தான் கெட்டு போனது தூக்கி எறிந்து விட்டு அடுத்த மண்ணுக்கு மேல கை வைக்கல, அடுத்த ஒரு மண்ணை தூக்கி எடுக்கல. இல்ல, இதே மண்ணை ஆண்டவர் சொல்ற, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? இந்த குயவனுக்கு என்ன வைராக்கியம்னா, எடுத்த இந்த மண்ணை உருவாக்காம வைக்க மாட்டேன். அவன் எடுத்த உங்களை உருவாக்காம கர்த்தர் விட மாட்டார். விசுவாசிக்கிற உள்ளமே